உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் இப்போ மாமல்லபுரத்தில் குரு ரெஸ்டாரண்ட்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப பிரபலமான ஒரு ஹோட்டல். இங்கே எல்லா விதமான உணவும் வேற லெவலில் இருக்கும். இவருடைய கடை மெயின் ரோட்லேயே ஒன்று இருக்கு. வாங்க போய் சாப்பிட்டோம். இவர் தான் கடையுடைய உரிமையாளர். சிறப்பான முறையில் இங்கே உணவுகள் தராரு. வேற லெவலில் இருக்கும் சாப்பாடு. சாப்பாடு பிரியாணி, தோசை, பொருட்கள், சப்பாத்தி, சைனீஸ் இருக்காது. அது மாதிரி ஆயில் ஐட்டம் போட மாட்டாங்க. எண்ணெய் அதை கொதிக்க வைக்கிறது எதுவுமே இல்லை. சிஸ்மே கேட்டால் கூட தெரியாது. அப்பளம் கூட எண்ணெயில் பொரிக்க மாட்டோம். அதெல்லாம் இது பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் அவங்க அந்த நம்ம காய்கறி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு வஞ்சரம் மீன் எல்லாமே இங்கே டேஸ்டியாக இருக்கும். வாவ், வேற லெவல். டேஸ்ட் வேற லெவல். இந்த அரிசி இருக்குல்ல, அது சீரக சம்பா அரிசி. சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் அரிசியோட சீரக சம்பா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காரம், மசாலா எல்லாம் வேற லெவல். ஸோ நம்ம வந்து இங்கே சாப்பிட்டு வந்திருக்காரு. 15 வருஷமா இங்கே வந்து சாப்பிட்றாரா. அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு கேட்கணும். உண்மையில எனக்கு நினைவு தெரிஞ்சு 15 வருஷமா சாப்பிட்றேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து சாப்பிட்றேன். அப்படிங்களா? இந்த ஓனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டிச்சு அழகாக வரவேற்பாரு. இங்கே மூர்த்தின்னு ஒரு குக் ஒருத்தர் சூப்பர், அவர் ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுவார். ஆனால் இங்கே வந்தாலே மகாபலிபுரம் வந்தாலே எங்கேயுமே போக மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வண்டிக்கு தான் வந்து நேராக இங்கே தான் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சில டைம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காகவே வரும். கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க. ஸோ சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். சீரக சம்பா பிரியாணி அதனால எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. சாப்பிட்டீங்கன்னா ஒன்று நெக்ஸ்ட் டே எந்த ப்ராப்ளமும் இருக்குது. மெயின் திங் டிஷ்ஷஸ் நிறைய வச்சிருமா கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அஜினோமோட்டோலாம் அதெல்லாம் இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பழைய ஹோட்டல்னால நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சின்னதாக உள்ள வேறு இருக்குல்ல, அதனால தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோட்டல். அதனால எல்லாரும் வரணும். சாப்பிடணும். மெயின் ரோட்லேயே நான் வச்சிருக்கேன். நம்ம கேள்விப்பட்டேன் சொல்லுவார். மெயின் ரோட்லேயே வந்து பழக்கம் நிறைய பேர் இங்கே தான் நாம இப்போ சமையலகத்துல போறோம். 36 வருஷம் ஹோட்டலில் ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் கேஸவே பற்ற வைக்கல. எல்லாமே விறகடுப்புலேயே சமையல் பண்ணுறோம். சமையல் பண்ணுற இடங்கள் இதெல்லாம் அடுப்பு விறகு கரெக்டாக இருக்குது. நம்ம கொடுக்குற ஃபுட்டு நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் 36 வருஷமாக நாங்கள் இந்த ஹோட்டல் நடத்திச்சிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமும் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. மசாலா பொருள் கூட நாங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணுறோம். ஆரம்ப காலத்தில் எப்படி செஞ்சோமோ அதே தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கமர்ஷியலுக்காக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைங்க.